முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மலை கிராமங்களில் அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை வீடு தேடி சென்று விநியோகம் செய்யப்படுவதற்கு பழங்குடியின மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதேபோல தமிழக அரசு தாயுமானவர் திட்டத்துடன் கடைக்கோடியில் வசிக்கும் இருளர் உள்ளிட்ட அனைத்து பழங்குடியினரின் கிராமங்களுக்கும் நடமாடும் ரேஷன் கடை சேவையை தொடங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. வனவிலங்கு பிரச்சனைனால கொஞ்சம் ஜாஸ்தி, ரேஷனுக்கெல்லாம் போக முடியாது. இப்போ இந்த திட்டத்தினால வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதத்துலேருந்து எங்களுக்கு அந்த ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. அந்த இது இல்லாட்டி நாங்கள் வேலைக்கு போய் வேலையிலேருந்து வந்து ரேஷன் கடைக்கு போய் அப்போ எடுத்துகிட்டு வரணும், வாங்கிட்டு வரணும். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ இந்த மாதத்துலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேங்க. நான் இங்கே வனவிலங்குகள் அச்சுறுத்தல் இருக்கிறது. மழை அடிக்கடி மழை வரும், தூறல் போடும். இதெல்லாம் இது பண்ணி அந்த கடையிலேருந்து அவங்க பொருட்களை இங்கே கொண்டு வர்றதுக்கு ஆட்டோ பிடிச்சி வரணும். அந்த சிரமங்களை எல்லாம் குறைக்கிற விதமாக சமவெளி பகுதிகளை விட நீலகிரி மாவட்டத்தில் இந்த திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது மக்கள்.